வியூவர்ஸ், இந்த வீடியோவில் எம்எஸ் எக்ஸலில் சில சுச்சுவேஷனில் நீங்கள் பயன்படுத்துகிற ஷார்ட்கட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். டோட்டலாக 26 ஷார்ட்கட்ஸ் நீங்கள் இந்த வீடியோவில் கற்றுக்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸ் இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஃபார்மேட்டில் செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் அப்படியே அடுத்த ஃபார்மேட்டுக்கு நான் போகிறேன். ஆனால் நான் எந்த செல்லையும் செலக்ட் பண்ணலை. இப்போ கரண்ட்லி ஆக்டிவில் இருக்கிற செல்லை கண்டுபிடிக்கிறதுக்கு கீபோர்டில் கண்ட்ரோல் பேக் ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ணால் போதும். எந்த செல் ஆக்டிவில் இருக்கோ அந்த இடத்துக்கு நம்மளை இது கொண்டு வந்துடும். இந்த செல் தான் ஆக்டிவில் இருக்குது, ஸோ இந்த இடத்துக்கு நம்மளை இது கொண்டு வந்துடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் ஷார்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேபிளர் காலம் கீழே நான் ஆல்ரெடி ஒரு சம் போட்டு வச்சுருக்கேன். நம்ம இப்போ இந்த சம்மை டூப்ளிகேட் பண்ண போகிறோம். நீங்கள் நார்மலாக என்ன பண்ணுவீங்க, இதை காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணுவீங்க. அப்படி இல்லைனா கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ணி டவுன் ஃபில் பண்ணுவீங்க. மேலே இருக்கிறது அப்படியே கீழே வரும். இது ரெண்டுமே இது கிடையாது. நம்ம வெறும் ஃபார்முலாவை மட்டும்தான் டூப்ளிகேட் பண்ண போகிறோம். ஸோ கீழே இருக்கிற இந்த செல்லை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் கண்ட்ரோல் சிங்கிள் கோட் ப்ரெஸ் பண்ணுறேன். பார்த்தீங்களா, ஆட்டோமேட்டிக்காக மேலே இருக்கிற ஃபார்முலாவை நமக்கு இது டூப்ளிகேட் பண்ணி கொடுத்துருச்சு. இப்போ என்டர் ப்ரெஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஆன்சரும் கிடச்சிடும். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பெரிய ஃபார்முலாவை நீங்கள் ஈஸியாக டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஷார்ட்கட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாச்சும் ஒரு சம் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சம் போடுவீங்க. அந்த மாதிரி நீங்கள் சம் போடும்போது கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் பண்ணணுன்ட்டு. இதுக்கு பேர் சின்டெக்ஸ். இந்த சின்டெக்ஸை நீங்கள் காப்பியும் பண்ணி வச்சுக்கலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஏதாச்சும் ஒரு சம் நான் இங்கே போட்டுக்கிறேன், VLOOKUP. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா இதோட சின்டெக்ஸ் ஃபுல்லாக வந்துருச்சு. இப்போ கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஏ ப்ரெஸ் பண்ணால் போதும், அந்த சின்டெக்ஸ் மேலே வந்துருச்சு. எடிட்டும் பண்ணிக்கலாம். இதை காப்பி பண்ணிவிட்டு வேறு அப்ளிகேஷனில் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஒரு நோட்ஸ்க்காக. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஷார்ட்கட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த டேபிளில் நம்ம ஃபுல்லாக செலக்ட் பண்ணணும். இந்த டேபிளில் ஒரு செல்லை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கண்ட்ரோல் ஏ ப்ரெஸ் பண்ணாலும் போதும், கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு ஸ்டார் ப்ரெஸ் பண்ணாலும் போதும். இந்த டேபிளை மட்டும் நம்மளுக்கு செலக்ட் பண்ணும். இதுவே நீங்கள் நார்மலான ஒரு பிளேஸில் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஏ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது ஃபுல்லாக செலக்ட் பண்ணும். அண்ட் நெக்ஸ்ட் ஷார்ட்கட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதையாச்சும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் காப்பி பண்ணது அப்படியே அங்கே வரும். அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் அதில் இருக்கிறத ஃபார்மேட் மட்டும் காப்பி பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். அங்கே கண்ட்ரோல் சி காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல கண்ட்ரோல் ஆல்ட் வி ப்ரெஸ் பண்ணுங்கள். அது ஸ்பெஷல் பேஸ்ட் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் ஆல் அப்படின்னு செலக்ட் பண்ணியிருக்கு. ஓகே கொடுத்தீங்கன்னா அங்கே இருக்கிறது அப்படியே இங்கே வந்துடும். பட் அந்த மாதிரி இல்லாமல் ஃபார்மேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் இருக்கிற ஃபார்மேட் மட்டும் நமக்கு இங்கே காப்பி ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் ஷார்ட்கட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த செல்லை செலக்ட் பண்ணுறேன். செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் பண்ணுறேன். அந்த காலமை ஃபுல்லாக நம்மளுக்கு செலக்ட் பண்ணிடுச்சு. இப்போ கீபோர்டில் கண்ட்ரோல் 0 ப்ரெஸ் பண்ணுங்கள். செலக்டில் இருக்கிற காலம் ஹைட் ஆகிடும். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் எத்தனை காலம்ஸை வேணாலும் ஹைட் பண்ணிக்கலாம். அண்ட் ஹைடில் இருக்கிற காலம்ஸை அன்ஹைட் பண்ணுறதுக்கு ஷிஃப்ட்டு F10 ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் U ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹைடில் இருக்கிற காலம்ஸ் அன்ஹைட் ஆகிடும். அண்ட் இந்த மெத்தடை நீங்கள் ரோஸ்க்கும் பயன்படுத்தலாம். தேவையான செல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டு ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் பண்ணுங்கள். அந்த ரோ ஃபுல்லாகவே செலக்ட் ஆகிடும். இப்போ செலக்ட் ஆன ரோஸை நீங்கள் ஹைட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் 9 ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் ஹைடில் இருக்கிற ரோஸை அன்ஹைட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு 9 ப்ரெஸ் பண்ணுங்கள். அது அன்ஹைட் ஆகிடும். அண்ட் நெக்ஸ்ட் ஷார்ட்கட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மலாக என்ன பண்ணுவீங்க, மேலே இருக்கிற இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் ப்ரெஸ் பண்ணி ஹைட் பண்ணுவீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஜிக்கு அப்புறம் அது ஹைடில் இருக்குது. பட் இந்த மாதிரி இல்லாமல் அதை டிலீட் பண்ணுறதுக்கு கீபோர்டில் கண்ட்ரோல் மைனஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற காலம் டிலீட் ஆகிடும். அண்ட் நெக்ஸ்ட் ஷார்ட்கட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குரூப் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு தேவையான காலம்ஸை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் ஆல்ட் ஷிஃப்ட்டு ரைட் ஆரோ ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற காலம்ஸ் எல்லாமே குரூப் ஆகிடும். பார்த்தீங்களா, இப்போ இங்கே மைனஸ் அப்படின்ற ஆப்ஷனும் இருக்குது. இந்த மைனஸை கிளிக் பண்ணிங்கன்னா அது ஹைட் ஆகிடும். அகைன் ப்ளஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அன்ஹைட் ஆகிடும். இல்லை இந்த குரூப்பிங் அன்குரூப்பிங் பண்ணணும் அப்படின்னா சேம் செலக்டில் தான் இருக்குது. ஸோ செலக்டில் இருக்கும்போது
Alt Shift லெஃப்ட் arrow ப்ரெஸ் பண்ணுங்கள். குரூப்பிங் அன்குரூப்பிங் ஆகிடும். அண்ட் நெக்ஸ்ட் ஷார்ட்கட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஒர்க் புக்கை நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பீங்க. ஒரு ஒர்க் புக்கில் இருந்து இன்னொரு ஒர்க் புக் போகிறதுக்கு Ctrl F6 ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எத்தனை ஒர்க் புக் ஓப்பனில் இருந்தாலும் Ctrl F6 ப்ரெஸ் பண்ண நெக்ஸ்ட் ஒர்க் புக் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணும்போது இந்த ஷார்ட்கட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஷார்ட்கட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, Ctrl Shift U ப்ரெஸ் பண்ணுங்கள். அது ஃபார்முலா பார் எக்ஸ்பெண்ட் ஆகும். இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ பெரிய ஃபார்முலா வந்தாலும் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஷார்ட்கட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, Ctrl 1 ப்ரெஸ் பண்ணுறேன். அது ஃபார்மேட் செல்ஸ் டேப் ஓப்பன் ஆகிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல், நம்பர், கரன்ஸ் இது மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி கீபோர்டில் Ctrl Shift F ப்ரெஸ் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டுக்கான ஃபார்மேட். இதில் ஃபாண்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட ஃபாண்ட் சைஸ், போல்ட் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் டைரெக்டாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஷார்ட்கட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு டேபிளர் காலமுக்கு பார்டர் அப்ளை பண்ணுவோம். ஸோ அவுட் சைட் பார்டர் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கீபோர்டில் Ctrl Shift அன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற செல்ஸுக்கு அவுட் சைட் பார்டரை இது கொடுக்கும். அண்ட் அதே பார்டரை நீங்கள் அன்பார்டர் பண்ணுறதுக்கு, ரிமூவ் பண்ணுறதுக்கு அகைன் ஃபுல்லாக செல்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl Shift மைனஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள். அந்த பார்டர் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். அண்ட் நெக்ஸ்ட் ஷார்ட்கட் என்ன பார்த்தீங்கன்னா, Ctrl F8 ப்ரெஸ் பண்ணதும் மேக்ரோ டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா மேக்ரோ சம்மந்தப்பட்ட ஒர்க் புக் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஷார்ட்கட் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நியூவாக ஒரு ஷீட் வேணும் அப்படின்னா அதுக்கு ஷார்ட்கட் Alt Shift F1 ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் Alt Shift F1 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நியூ ஷீட் ஓப்பன் ஆகிட்டே இருக்கும். கீழே பார்த்தீங்களா, நியூ ஷீட் ஓப்பன் ஆகிட்டே இருக்குது. அண்ட் அதே மாதிரி Shift F11 ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுவுமே உங்களுக்கு நியூ ஷீட் தான். ஸோ நியூ ஷீட் ஓப்பன் பண்ணுறதுக்கு 2 ஷார்ட்கட்ஸ் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் ஷார்ட்கட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த செல்லை செலக்ட் பண்ணுறேன். இதில் நீங்கள் ஏதோ ஒன்று டைப் பண்ணுறீங்க. அது டைப் பண்ணும்போது இந்த செல்லை தாண்டி போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, இந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு வார்ப் டெக்ஸ்ட் கொடுப்பீங்க. ஆனால் இந்த வார்ப் டெக்ஸ்ட் கொடுக்காம நீங்கள் டைப் பண்ணிகிட்டே இருக்கும்போது Alt Enter ப்ரெஸ் பண்ணுங்கள். அது நெக்ஸ்ட் லைனுக்கு வரும். ஸோ இங்கே தேவையானதை நீங்கள் டைப் பண்ணலாம். அதே மாதிரி மறுபடியும் Alt Enter ப்ரெஸ் பண்ணுங்கள். நார்மல் என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது அடுத்த செல்லுக்கு போயிடும். நார்மல் என்டரில் Alt Enter. ஸோ கடைசியில் கர்சரை வச்சுட்டு Alt Enter ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் லைன் போகும். இதை மாதிரி நீங்கள் எத்தனை லைன் வேணாலும் டைப் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஷார்ட்கட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இந்த மாதிரி சம் போடுறதுக்கு நார்மலாக என்ன பண்ணுவீங்க, இந்த காலமை செலக்ட் பண்ணிவிட்டு Alt ஈக்குவல் டு கொடுப்பீங்க. அது ஆட்டோமேட்டிக்காக சம் எடுத்துக்கும். என்டர் ப்ரெஸ் பண்ணதும் ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இது நீங்கள் 4 ஆன்சர்ஸ் வேணும், மல்டிபிள் ஆன்சர்ஸ் வேணும் அப்படின்னா அந்த டேபிள் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் F5 ப்ரெஸ் பண்ணுங்கள். F5 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். கோ டு அதில் ஸ்பெஷல் இதில் போயிட்டு பிளாங்க்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ பிளாங்க்ஸ் மட்டும் செலக்ட் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் Alt ஈக்குவல் டு கொடுத்தா போதும் அண்ட் என்டர் ப்ரெஸ் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக சம் வந்துடும். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் எவ்வளோ பெரிய டேபிளர் காலத்துலேயும் சம் தேவைப்பட்டாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஷார்ட்கட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, Shift F3 ப்ரெஸ் பண்ணுங்கள். அது ஃபங்க்ஷன் டயலாக் பாக்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா சம்முக்கான டீட்டெயில்ஸும் இதில் இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான சம்மை செலக்ட் பண்ணிங்கன்னா கீழே அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இல்லை நீங்கள் இன்னும் கிளியராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுற சம்மை ஃபஸ்ட் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. நான் இங்கே VLOOKUP டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் Shift F3 ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ ஒரு ஃபங்க்ஷனல் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா VLOOKUPக்கு சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. இதை யூஸ் பண்ணால் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதுதான் அந்த 26 ஷார்ட்கட்ஸ். இந்த வீடியோவில் கண்டென்ட் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.